மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சர்வீஸ் லெவலில் பெரிய லெவலில் ஒரு பிரச்சனை இருக்கிற அந்த எண்ணெய் பிரச்சனை, சரியா? பெட்ரோல் டீசல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான ஒரு தலைமை அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த அமைப்பு தொடர்பாக பார்க்க போகிறோம். அந்த அமைப்பின் பெயர் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, சரி? இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி, ஷார்ட்டா IEA என்று அழைக்கப்படும். இந்த IEA அமைப்பானது உருவாக்கப்பட்ட நாள் நவம்பர் 18, 1974 உருவாக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் அமைந்துள்ளது. இந்த சர்வீஸை, அந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியை உருவாக்குனது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா OECD என்று அழைக்கப்படும் அமைப்பானது, சரியா? OECD அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, சரியா? பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான ஒரு சர்வீஸ் அமைப்பு OECD அமைப்பு. இவங்க தான் இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியை உருவாக்கியிருக்கிறாங்க. இவங்களோட முக்கியமான வேலை இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா நாடுகளுக்கும் தடையின்றி பெட்ரோல், டீசல், எண்ணெய், க்ரூட் ஆயில், சரிங்களா, கச்சா எண்ணெய் எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும். அதற்காக சுமூகமான ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த அமைப்போட முக்கியமான வேலை. வேர்ல்டு லெவலில், சரியா, முக்கியமாக தமிழ்நாடு, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸு, பெட்ரோல் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால இந்த அமைப்பு முக்கியமான ரோல் ஃபியூச்சரில் ப்ளே பண்ண போகுது, சரியாமா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அதன் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான பதிலை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லிக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில், சரிங்களா? நன்றி.